ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம INGCO ஹை ப்ரெஷர் வாஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னா வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் வீடெல்லாம் எந்த அழுக்கு எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இது நாங்கள் புதுசாயிட்டு வாங்கினதில்லை, வீட்டு பக்கத்தில் உள்ள ஷாப்பில் இருந்து ரெண்டுக்கு வாங்கினோம். ஒன் டே 800 சார்ஜ் பண்ணாங்க. எங்கள் வீட்டு காம்பவுண்டு சுவர் தேய்ச்சி பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக அதில் இருக்கிற பாசியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இதை நாங்கள் ரெண்டுக்கு வாங்கினோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து எந்த ஒரு பாசி அழுக்கு எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இது கார், 2 வீலர் எல்லாமே வாஷ் பண்ணலாம். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஒன்றுடாமல் எல்லாமே அப்படியே க்ளீன் ஆகும். இதுதான் அந்த ஹை ப்ரெஷர் வாஷர். இது கூட அந்த ஹோஸ் எல்லாமே இதுக்கு கூடயே கொடுத்துருந்தாங்க. இது நம்ம புதுசாக வாங்கினாலும் அதுக்கு கூட எல்லாமே வரும். அந்த ஹோஸோட ஒரு எண்டு இந்த மெஷினில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு எண்டு பைப்பில் கனெக்ட் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சேம் ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது. அதோட ப்ரைஸ் 35% டிஸ்கவுண்ட்டில் 10,000 இருக்குது. அது கூடவே 1 பீஸ் சோப் பாட்டில், அதுக்கப்புறம் 1 செட் வாட்டர் ஸ்ப்ரே கன், அதுக்கப்புறம் 5 மீட்டர் ஹை ப்ரெஷர் ஹோஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் இருந்து வாங்கி யூஸ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு இது குட் ஆர் பேடுன்னு சொல்லி தெரியலை. இந்த ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் ப்ராண்டில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்குது அமேசானில். உங்கள் யாருக்காவது தேவை இருந்தால் அதோட ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பட் இது கொள்ளலாம். 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 800 ரூபாய்க்கு ரெண்டுக்கு விடுறாங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். இந்த ஸ்ப்ரே கன்னோட இந்த ஹேண்டிலில் தான் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணும்போது அதிலேருந்து தண்ணி வரும். அப்படி தான் இது யூஸ் பண்ணணும். இது வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த பாசியெல்லாம் நம்ம ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுக்கணுன்னா எப்படியும் 2-3 நாள் ஆகும். ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணி கிளியராக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. பட் இதை வச்சு இந்த யூஸ் பண்ணி பாசி எடுத்தப்போ ஒரு நாளையிலே எல்லா பாசியும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். வேலை ஈஸியாக முடியும், அப்புறம் சீக்கிரம் வேலையும் முடியும். அதனால தான் இந்த இது வாங்கணும். பாசி எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இதை எப்படி இருக்குன்னு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ண இது பாருங்கள். அதுக்கப்புறம் ரைட் சைடு இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். இதுவும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இது காம்பவுண்டு பூசினதுக்கப்புறம் உள்ள வீடியோ. அந்த வீடியோ எடுத்து 1 வீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். இது பூசினதுக்கப்புறம் உள்ள வீடியோ. இது எங்கள் வீட்டு பின்னாடி உள்ள காம்பவுண்டு. இனி இதில் பெயிண்டிங் ஒர்க்கு கூட பெயிண்டிங் இருக்குது. இது என்னோடய ஸ்கூட்டி தான். சரி, இனி இதை அதை வச்சு க்ளீன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்கூட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோட சந்திப்போம். ஓகே, பை பாய், டேக் கேர்.